காலையில இருந்து வெறும் வயத்துல இவ்வளவு தூரம் அலைஞ்சாச்சு, இன்னும் ஒன்றும் கிடைக்கலையே. என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. பாப்பாவை வேற விட்டுட்டு வந்திருக்கேன், என்ன செய்யறாளோ தெரியல. எங்களுக்கு ஏன் தான் இப்படி ஒரு நிலைமை வரணும்னே தெரியல. நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? எங்களை ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கின அத்தை கூட நாங்க நல்லது தானே செஞ்சோம். சரஸ்வதி, அக்கா இந்தாம்மா, தண்ணி எங்கேயுமே கிடைக்கல, அதனால தான் கோல்டு காஃபி வாங்கிட்டு வந்தேன். இதை குடிக்கிறியா? என்னக்கா நீங்க, நான் உங்ககிட்ட தண்ணி தானே கேட்டேன். நான் இருக்க நிலைமையில கோல்டு காஃபி எல்லாம் எனக்கு தேவையா? இப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாத. இதுக்கு உண்டான காசு ஒன்று நீ எனக்கு தர வேணாம், குடி. அதுக்கு இல்லக்கா, உன்னை பார்த்தாலே தெரியுது காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடலன்ட்டு. ஏமா கஷ்டம் வந்தா என்ன, அதுக்காண்டி சாப்பிடாம பட்னியா கிடப்பீங்க? அந்த குட்டி பிள்ளைக்காக சாப்பாடு கொடுத்தீங்களா? எப்படி அவ பால் குடிச்சாக்கா? நீங்களும் குடிக்க வேண்டிய அந்த பாலை. உன் வீட்டுக்காரரு வேலைக்கு தரமா போயிட்டு இருக்காரு, அப்படி என்ன உனக்கு கஷ்டம்? என்னக்கா பண்றது, எங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அவரு மேல மேலும் கஷ்டமாயிடுச்சு, நிறைய கடன் ஆயிடுச்சுக்கா. இருக்கிற வீடும் ஃபுல்லா கடன்லயே மூழ்கிட்டு. இன்னும் ஒரு 2-3 நாள்ல வீடை காலி பண்ணணும்ட்டு கடன்காரங்க எல்லாரும் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு எங்க 2 பேருக்கும் ஒன்றும் புரியலக்கா. பாப்பா அவர்கிட்ட தான் இருப்பா, அதனாலதான் சரி நான் உங்களை கூப்பிட்டு வீடு ஏதாவது பார்க்கலான்ட்டு வந்தேன். இங்க கூட எங்கேயும் வீடு கிடைக்கிற மாதிரியே இல்லையம்மா. நம்மளும் முடிஞ்ச வரை எல்லா இடமும் போய் பார்த்தாச்சு, ஒரு இடமாச்சு வீடு தர்ற மாதிரி சொல்லலையே. அதாக்கா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மண்டையில எதுவுமே இல்லை இப்போதைக்கு. என்ன பண்ண போறோம் ஒன்னும் புரிய மாட்டேங்குதுக்கா. ஏமா பேசாம உங்க அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதுதானே, உங்க வீட்லயே போய் இருந்துக்கிடலாம்ல. இல்லக்கா, இன்னொருக்கா எங்க அம்மா வீட்டுக்கு போறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. ஏற்கனவே மதனுக்கு அங்க சுத்தமா மரியாதையும் இருக்காது. இதுக்கடையில இப்படி எல்லாம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போனா அவ்வளவுதான். அப்போ உன் அத்தை வீட்டுக்கா போக வேண்டினே, அவங்க கிட்ட கையில காலில் விழுந்து உள்ள போக வேண்டினே. அதுவும் முடியாதுக்கா. எங்க அத்தைக்கு எங்களை பார்த்தாலே பிடிக்காது, அவங்களாலதான் இவ்வளோ நிலைமை. அவங்க சொத்தை ஃபுல்லா எழுதி வாங்க போய் தான் கடைசியில நாங்க நடுத்தரில் நிக்கிறோம். அட பாவமே, இப்படி ஒரு சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலையே. என்கிட்ட ஒரு வீடு மச்சி ஏதாவது இருந்தாலாச்சும் ஒன்று தங்க வைப்பேன். இல்லக்கா பிரச்சனை இல்லை, அப்படியெல்லாம் நாங்கள் யாரையும் கஷ்டம்லாம் படுத்திட மாட்டோம். ஏதாவது ஒரு வீடு கிடைக்காமையா போயிட போது. இன்னைக்கு என் கூட வர்றதுக்கு சம்மதிச்சிங்களே, அதுவே போதும்க்கா. கை குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன், என்னம்மா பண்றது? பாவமா இருக்குல்ல உன்னை பார்க்கறதுக்கு. உன் வீட்டுக்காரும் இன்னைக்கு வேலைக்கு போகாம பாப்பாவை பார்த்துட்டு இருக்காரு. ஆமாக்கா, என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலக்கா. நான் சொல்றத மட்டும் கேளு, பேசாம உங்க வீட்டோட போயிரு, அதான் நல்லது. நீ இவ்வளோ கஷ்டப்படுறன்னு தெரிஞ்சா அவங்க உன்னை விடுவாங்களா? எப்படினாலும் உள்ள ஏற்றுக்கிடுவாங்க. இல்லக்கா, அதுல என் வீட்டுக்காரருக்கு பெருசா உடன்பாடு இல்லை, அதனாலதான் வாடகைக்கு ஏதாவது வீடு பார்க்கலான்ட்டு தேடிட்டு இருக்கோம். சரி உன் இஷ்டம். சரி அந்த காஃபியை குடி. என்னது பாக்குறதுக்கு அண்ணி மாதிரி இருக்குட்டு வந்தா அண்ணி தான் உட்கார்ந்துருக்காங்க. அண்ணி? ஐயோ, பூமிகா வாய்ஸ் மாதிரி கேக்குதே. இவ எதுக்கு இங்க வந்தா இப்போ? அக்கா எதுவும் சொல்லிடாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. அட பூமிகா, அண்ணி நீங்க எங்க அண்ணிங்க? உங்களை நாங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நீ இவ்வளவு தூரம் வந்துட்டு பக்கத்துலதான் வீடு இருக்கு, வராம இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? இல்லம்மா, இந்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்க கூட வெளியே போலான்ட்டு வந்தேன். அதனாலதான் ஒரு கோல்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போலான்ட்டு தான் இருந்தேன். நீ எங்க இங்க? உன் வீடு கொஞ்சம் தூரமால இருக்கு. இல்லக்கா, ஒரு கடைக்கு போலான்ட்டு தான் வந்தேன். எப்பவுமே இந்த சைடு உள்ள மார்க்கெட்ல தான் போய் வாங்குவேன் எல்லா காய்கறியும், அதுக்காக தான் வந்தேன். ஓ அப்படியாமா? சரி பூமிகா, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உன் வீட்டுக்காரர் சக்தி நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணி. அங்க அண்ணன் பாப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, ரொம்ப அழகாவே நல்லாவே இருக்காங்க. அண்ணி உங்களை பார்க்க வரவே முடியல, எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ராதா இருக்காள்ல, அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு. ஆமாம்மா, எல்லாம் கேள்விப்பட்டேன். என்னாலையும் வந்து பார்க்க முடியல ராதாவை, என்ன பண்றது? ஆமா அண்ணி, அதனாலதான் வீட்டை விட்டு வெளியவே வர முடியல. அவளும் ரொம்ப துக்கத்துல தான் இருந்தா. அவளை மீட்டு கொண்டு வர்றதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத. அண்ணி வீட்டுக்கு வாங்க. அக்கா நீங்களும் வாங்கக்கா. நீங்க யாரு? அவங்க பக்கத்து வீடு தான். வேற ஒன்றும் இல்லை, சும்மா வந்தோம், புரியுதா? என்னாச்சு? அண்ணி ஏன் ஒரே பதட்டமா இருக்க மாதிரி பேசுறாங்க? எப்பவும் நார்மலா இப்படி பேசவே மாட்டாங்களே. என்னை பார்த்தாலே ஓடி வந்து கட்டி பிடிச்சு அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ என்னன்னு பார்த்தா மூஞ்சிலே ஏதோ டல்னஸ் தெரியுற மாதிரி தெரியுதே. பாவம் அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறா. யாருக்கிட்டையாச்சும் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு நகைலாம் போட்டு ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தானே இருக்கா. சொன்னா ஏதாவது உதவி பண்ண தானே செய்வா. இப்படி இருக்காளே இவா. ஏமா என்னக்கா, என்ன சொல்ல போறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உன் பேர் என்னம்மா? என் பேர் பூமிகாக்கா. சரி, உங்க அம்மா என்ன பண்றாங்கம்மா?
அவங்கள பத்தி எதுவும் பேசாதீங்கக்கா. அவங்கெல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது. ஏமா இப்படி பேசுற? பாவம் கை குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறா. உங்க அம்மா கூட கொஞ்சம் பேசி வச்சுட்டு இருந்தோம்னா இவளுக்கும் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ல. அக்கா ப்ளீஸ்க்கா எதுவும் சொல்லிடாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. சொல்லல இல்லக்கா, அப்படியெல்லாம் இனி இருக்க முடியுமான்னு தெரியாது. அண்ணி ரொம்ப எங்க அம்மாவோட கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்காவது அவங்க நல்ல நிம்மதியா இருக்கட்டுமே. தனியா இருக்கிறதுனால நல்ல நிம்மதி தானே. அண்ணனோட அவங்க தனியா இருக்க போறாங்க, பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு. இதுல என்ன அவங்களுக்கு கஷ்டம் வந்துட போகுது? அண்ணிட்ட கேட்டா அதான் எனக்கு சந்தோஷம்னே சொல்லுவாங்க. நீங்க வேற, நீங்க எதுவும் தெரியாம பேசுறீங்கன்னு நினைக்க. ஆமா அதானே, நீங்க வேற சும்மா இருங்கக்கா. எனக்கு தனியா இருக்கதான் பிடிக்கும். அந்த வீட்டோட எல்லாம் போய் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் அண்ணி வீட்டுக்கு வாங்கல? அண்ணி இருக்கட்டும் பூமிகா, இன்னொரு நாளைக்கு வர்றேன். அண்ணி அப்ப நான் நாளைக்கு வீட்டுக்கு வர்றேன் சரியா? நாளைக்கா? நாளைக்கு வேண்டாம்மா, உங்க அண்ணனுக்கு ஆபீஸ் பத்தியா? இன்னொரு நாளைக்கு வாயேன். அதுவும் இல்லாம நீ வேற ராதாவோட கஷ்டப்பட்டுட்டு இருக்க, எதுக்கு அங்கெல்லாம் வந்துக்கிட்டு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிடுவோமே. நீ வராட்டாலும் பிரச்சனை இல்லைதான். என்னாச்சு? வீட்டுக்கு வர்றோம் நம்ம சொல்றோம், அண்ணி வராட்டாலும் பிரச்சனை இல்லைன்னுங்க. ஒன்றும் புரியலையே. அண்ணி மூஞ்சில ஏதோ ஒரு பதட்டமும் இருக்க. எப்படி கேட்கலான்ட்டு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. சரிங்க அண்ணி, அப்போ நான் கிளம்புறேன். நீ போம்மா, காய்கறி வாங்கணும்னு சொன்னில, போய் வாங்கு போ. வரேன்க்கா. நல்ல பொண்ணா இருக்கா. உண்மை சொல்லிடுவோமான்ட்டு வாயெல்லாம் வருது. இந்த பொண்ணு சொல்ல விட மாட்டேங்காளே. சரிம்மா போயிட்டு வா. அப்பாடா, இப்பதான் எனக்கு மூச்சு போயிட்டு மூச்சு வர்ற மாதிரி இருக்கு. எங்க பூமிக்காக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமோன்ட்டு ரொம்ப பயந்துட்டேனா. நல்ல வேலை அக்காவும் எதுவும் இதை பத்தி வாயை திறக்கல. என் பேச்சை கட்டு அப்படியே இருந்துட்டாங்க. ஏதாவது சொல்லியிருந்தா என்ன ஆகுறது? ஏமா? என்னக்கா? என்ன இது? அவகிட்ட உண்மை சொல்லியிருக்கலாம்ல. அவ வீட்லயாவது உன்னை கூட்டி கொண்டு வச்சிருப்பாள்ல. அவளை எதுக்குக்கா என்ன கஷ்டப்படுத்த சொல்றீங்க? அவ புகுந்த வீட்டுல அவ சந்தோஷமா இருக்கட்டும். என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும். அதுக்கு இல்லம்மா, நீ இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கன்னு தெரிஞ்சோம்னா வாய் நிறைய அண்ணின்னு கூப்பிடுற. உன்னை சும்மா விட்டுருவாளா? அவ கண்டிப்பா சும்மா விட மாட்டா. என்ன அங்க கூட்டிட்டு வைக்கிறதுனால அவளுக்கு தான் பிரச்சனை. எதுக்கு அந்த பிரச்சனை? ஏன் அப்படி சொல்ற? அவ மாமியாரும் பொல்லாத ஆளா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா. அவங்க ரொம்பவே நல்லவங்க, ரொம்ப தங்கமானவங்க. அவங்க பொல்லாதவங்கெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக நான் போனால் ஏற்றுக்கிட்ட தான் செய்வாங்க. அவங்களுக்கு எதுக்குக்கா கஷ்டத்தை கொடுக்க சொல்கிறீங்க? இவங்க வீட்டில் இருந்து நான் வெளியே வந்திருக்கேல, அவங்க வீட்டில் தான் போய் தங்கியிருந்தேன். ஒரு நாள் ஒரு பொழுது எப்போ நீங்கள் வாடகை வீட்டு பார்த்து போக போகிறீங்கன்ட்டு எனக்கு கேட்க கூட கிடையாது. அவ்வளோ நல்லவங்க அவங்க. அவங்களெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அப்புறம் என்ன, அவங்க வீட்லயே போய் இருக்கலாம்ல. நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் தான் சொல்றேன்ல, என் கஷ்டம் என்னோட போகட்டும்ட்டு. வாங்கக்கா, நம்ம இன்னும் 2-3 இடத்துல வீடு பார்ப்போம். கிடைக்காமையா போயிட போது? கண்டிப்பா கிடைக்கும் நம்புவோம். என்ன பொண்ணோ நீ, பொழைக்கவும் தெரிய மாட்டேங்குது, வழியை சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. எல்லாம் எனக்கு புரியும்க்கா, புரிஞ்சுதானே பேசுறேன். என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு புரியாதுல்ல. என் நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தாதான்க்கா தெரியும். அதுவும் சரிதான். சரி வா போகலாம்.